அடுத்ததாக நம்முடைய உரைகளத்திலே உரை நிகழ்த்துவதற்காக இணைந்திருக்கிற ஐயா கோவையிலிருந்து குலசை வேலுப்பிள்ளை ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தாய் மண்ணை விட்டு என்கின்ற தலைப்பில் நம்மோடு கலந்திருக்கிற உறவுகளை பற்றி இங்கே உரையாற்ற வருகிறார். வருக ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு ஒரு தனி வணக்கம். மனம் இருந்தால் தாய்மண்ணை விட்டு என்னும் தலைப்பில் தேடல் களத்தின் அவைக்கு நான் வந்திருக்கிறேன். தாய் மண்ணை விட்டு புலம்பெயர்கிற ஒவ்வொரு மனிதனின் நிலையும் மிகவும் தர்ம சங்கடமான நிலைமைதான். ஏன் தாய்மண்ணை விட்டு போக வேண்டும்? பிறக்க ஓரிடம், பிழைக்க ஓரிடம், இதுதானே தமிழர்களின் தலையெழுத்து என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி படத்திலே ஒரு வசனம் எழுதியிருப்பார். நிஜம்தான். இது தமிழர்களுக்கு மட்டுமானது அல்ல, உலகெங்கும் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு எல்லாம். மனம் இருந்தால் இதையெல்லாம் மாற்ற முடியாதா? மனமா கிலோவா லிட்டரலா? பை கொண்டு போனால்தான் கிடைக்குமா? பாத்திரம் ஏதேனும் கொண்டு போக வேண்டுமோ? இல்ல நெகிழி பையிலேயே வாங்கிட்டு வந்துட முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்கிற தேசத்தில் அப்படிப்பட்ட சக மனிதர்களிடையே தான் நாம் பிறந்திருக்கிறோம். இது நாடு விட்டு நாடு சென்றால்தான் அகதியா? மாநிலம் விட்டு மாநிலம் சென்றால் அகதியா? அட இதெல்லாம் இல்லையப்பா, ஊர் விட்டு ஊர் சென்றாலே அகதியாகிவிட்ட நிலைமை வந்து விட்டது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் கேட்டால், ராஜராஜ சோழன் கோயில் கட்டினதுக்கு பதிலு 4-5 மருத்துவமனை கட்டி இருக்கலாம் என்று. ஆனால் உண்மையிலேயே ராஜராஜ சோழன் ஆதூர சாலைகள் என்னும் மருத்துவமனைகள் கட்டியிருந்தால் என்பது கூட தெரியாமல் புதர்க்கவாதம் பேசுவார்கள். ராஜராஜ சோழன் கோயில் கட்டிட்டான்னு சொல்லி. இவர்கள் இப்படித்தான். இதனை விட அன்றைய மன்னர்கள் அகதிகள் என்று இன்று சொல்கிறோமே, ஒரு நாட்டிலே இருந்து அந்த நாட்டவர்களால் விரட்டப்பட்டு வேறு புகலிடம் தேடி பயணித்து அடுத்த நாட்டிலே நுழைந்தவர்களுக்கு, அப்படி வந்தவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அஞ்சினால் புகலிடங்கள் என்னும் தனித்ததொரு பகுதியினை ஒதுக்கி அங்கே கடுமையான காவலும் ஏற்படுத்தி அப்படி வந்த மனிதர்கள் வாழ்வதற்கான வீடுகள் அமைத்துக் கொள்ளவும் அவர்கள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த மன்னர்களும் வரலாற்றின் பக்கங்களிலே இருந்திருக்கிறார்கள். ஆம், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே நெசவாளர்களுக்காக மட்டுமல்ல, சகல மக்களுக்காகவும் அழகிய பாண்டியபுரத்திலும் பூதப்பாண்டியிலும் அகஸ்தீஸ்வரத்திலும் 5 புகலிடங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான கல்வெட்டு தரவுகளும் இருக்கின்றன. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். அன்றைய தமிழர்கள் திரைகடல் ஓடி இருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள், வணிகத்தின் மூலம் பெரும் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள், சம்பாதித்த பணத்திலே பல தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் பயணம் செய்த இடங்களிலே குடியிருந்திருக்கிறார்கள், செல்வம் சம்பாதித்து இருக்கிறார்கள். ஆனால் அங்கே தாங்கள் ஆட்சி செய்ய நினைக்கவில்லை, அல்லது அங்கே ஆட்சி செய்வோரை தங்களின் கைப்பாவையாக மாற்றி தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்ள நினைக்கவில்லை. இன்னும் தெளிவாக உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒரு காலகட்டத்தில் சோழ நாட்டு படைகள் பாண்டிய நாட்டை வென்று விடுகின்றன. அங்கே இருந்த பாண்டிய நாட்டு மன்னர்களையே ஆட்சி செய்ய சொல்கிறார்கள். அங்கேயும் சிக்கல், குடும்ப சண்டை கொடுமண்டபத்திற்கு வருகிறது. சோழ மன்னரே ஆட்சி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது சோழ மன்னன் தன்னை சுந்தர சோழ பாண்டியன் என்று தன் பெயரினை பாண்டியனாக மாற்றிக் கொள்கிறார். அப்படித்தான் ஆட்சி செய்ய முடியும் என்று மக்களோடு மக்களாக கலந்து அந்த தேசத்தவனாக ரோம் நாட்டிற்கு போனால் ரோமானியனாக இருந்து சொல்வார்களே, அப்படி மாறிக்கொள்கிறார். ஆனால் இன்று அகதிகள் என்ற பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் இப்பொழுது செய்வது என்ன? அது அன்றைய ஈழத்தமிழ் அகதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைய மேற்கு வங்காளத்திலும் அசாமிலும் நுழைந்து தாங்கள் பிழைக்க வந்த நாட்டையே எதிர்த்து கும்பல் சேர்த்து நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது சரியா? இலங்கை அதிபர் சிறிமாவோ பண்டாரநாயகவும் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையாரும் போட்ட ஒப்பந்தங்கள் என்ன ஆயிற்று அகதிகளுக்காக? அதன் பின் ராஜீவ்காந்தி அவர்களும் ஜெயவர்தனை அவர்களும் போட்ட இந்திய அகதிகள் ஒப்பந்தம் என்னவாயிற்று? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஓடும் ரயிலிலே இருந்து இறக்கி அல்ல தூக்கி வீசப்படுகிறார். காரணம் நிறவெறி மட்டுமா? இதுவே அதே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை குஜராத் மாநிலத்திலே ரயிலிலே இருந்து இறக்கிவிட முடியுமா? காரணம் என்ன? தாய்மண்ணை விட்டு சென்ற நிலைமை. தாய்மண்ணை விட்டு பிழைப்பிற்காக பிரிந்து செல்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இதுதான் நிலைமை, எல்லோருக்கும் இதுதான் நிலைமை. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால்,
இன்றைய சூழலில் தமிழகத்திலே வட இந்திய தொழிலாளிகள் அதிகம் நிறைந்து காணப்படுகின்றனர். முன்பெல்லாம் கோவை, திருப்பூர், சென்னை போன்ற நகரங்களில் மட்டுமே காணப்பட்ட வட இந்திய தொழிலாளிகள் இன்று எல்லா குக்கிராமங்களிலும் வியாபித்து விட்டனர். கட்டிட வேலையிலே இருந்து, மண் சுமப்பதிலே இருந்து, ஹோட்டலில் பரிமாறும் வேலைக்கு கூட வட இந்தியர்கள் வந்து விட்டனர். காரணம் என்ன? குறைந்த கூலி கொடுத்தால் போதும், அவனுடைய பணி நேரம் தாண்டியும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். வார விடுமுறை கொடுக்க வேண்டாம், குறைந்த சம்பளத்திற்கு நிறைந்த வேலை, நிகர லாபம் அதிகம் என்னும் மனோநிலைமைக்கு தமிழக முதலாளிகள் வந்து விட்டார்கள். இவர்களும் தாய்மண்ணை விட்டு வந்தவர்கள் தான். நாமெல்லாம் அவர்களை சரியாக மதிக்கிறோமா? பீடாவாயன் என்று இகழ்ந்து கெக்கலி பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வேலை செய்யவும் முடியாது, வேலை செய்பவனை நன்கு கவனிக்கவும் முடியாது. வடவர்கள் ஆதிக்கம், வடநாட்டுக்காரன் நுழைந்து விட்டார், நாம் தமிழை காக்க வேண்டும், தமிழர் மானத்தை காக்க வேண்டும் என்றெல்லாம் வாயிலேயே வட சுட்டுக் கொண்டிருக்கிறோம். சங்கத்தமிழே வாழ்க, முத்தமிழின் முற்றமே உனக்கு கொடுக்கிறோம் முத்தமே என்று கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம், சுவரட்டி ஒட்டி கொண்டிருக்கிறோம். தாய்நாட்டில் தாய்மண்ணில் வாக்குகள் வாங்குவது எப்படி என்று வடநாட்டுக்காரனுக்கு பணம் கொடுத்து அறிவுரை வாங்கி கொண்டிருக்கிறோம். அவன் சொல்படி நடந்து கொண்டிருக்கிறோம். இழந்தது பணத்தை மட்டுமல்ல, தன்மானத்தை மட்டுமல்ல, தாய் மண்ணையும் என்பது புரியாமலேயே தினம் ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன், எதற்காக? எல்லாம் காசுக்காக தான். அதான் தேசம், ஞானம், கல்வி, ஈசல், பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய், காசு முன் செல்லாதடி. நல்லவர் ஆனாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது குதம்பாய், நாடு மதிக்காது. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே. உள்ளே பகை வையடா தாண்டவ கோனே, உதட்டில் உறவாடடா தாண்டவ கோனே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோனி, பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனி, பணப்பொட்டி மேல கண் வையடா தாண்டவ கோனி என்று உடுமலை நாராயணகவியவர் கவியவர்கள் பராசக்தி படத்திலே பாடியிருப்பார். ஆம், தாய்மண்ணை விட்டு விலகி வருகிற எல்லோரும் காசுக்காகத்தான் அழைகிறார்கள். சம்பாதிக்க ஆசைப்பட்ட அகதியாகிறவர்கள் தான் இங்கே அதிகம். இதில் நான் உட்பட எவரும் விதிவிலக்கு இல்லை. ஊரிலேன் காணி இல்லை, உறவு ஒருவர் இல்லை, பாரியின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கணம்மா அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமொழிகளையே ஒவ்வொரு அகதிகளின் குரலாக நான் பார்க்கிறேன். ஆம், தாய்மண்ணை விட்டு வந்த ஒவ்வொரு அகதியின் குரலும் ஊரில் காணி இல்லை, உறவுகள் மற்றும் ஒருவர் இல்லை, பாரிலே பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்று ஏதோ ஒரு நாட்டில் எங்கோ ஒரு மனிதரை பற்றி கொண்டு வாழ துடிக்கிற மனிதர்கள் அவர்கள். அவர்கள் நல்லவராக வாழ்ந்தால் சரி, நல்லவராக வாழும் பொழுது அவர்கள் எதிரிகளாகி விடுகிறார்கள். ஆம், நாம் நல்லவர்களாக வாழ முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் அகதிகளையே இரண்டாக வகைப்படுத்தி விட்டீர்கள். மற்ற நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து வாழ இயலாமல் விரட்டி அடிக்கப்பட்ட அகதிகள் என்கின்ற பொருள் மாறி, பொருளாதாரத்துக்காக நாம் சென்று போய் அங்கு அனைவரையும் பிரிந்து போய் நின்றிருக்கிற அகதிகள் என்பதாகவும் ஒரு கருத்தினை, முதலில் அவர்கள் புலம்பெயர்ந்து போனது அடிப்படையில் அப்படியாக இருந்தாலும் இப்பொழுது போய்கொண்டிருப்பவர்கள் கூட புலம்பெயர்ந்தவர்களாக அகதிகளாக தங்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அவர்களின் வருத்தங்களையும் வலிகளையும் நீங்கள் அழகாக எடுத்து சொன்னீர்கள். ஒரு மாறுபட்ட சிந்தனை உங்களுக்குள் எப்பொழுதுமே உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு அந்த கருத்தினை வலியுறுத்தி செப்பியமை மிகவும் பாராட்டுதற்குரியது. நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அடுத்ததாக உரை நிகழ்த்த சதி என்கின்ற துணை தலைப்பினில் பன்னுருட்டியிலிருந்து இணைந்திருக்கிற ஐயா கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வருக ஐயா. தமிழ்த்தாய் வாழ்த்து. எத்தனை இன்னல்கள் ஏதெனினும் தாய் தமிழே, செத்து விழும் நாள் வரை சீர்தமிழால் உன் புகழை சத்தமாயாமும் சபைகளில் சேர்த்து நித்தமும் காப்பேன் நிலைத்து. சதிமுறித்து என் தமிழா சாதிப்போம் வா. சதி என்று ஓர் தலைப்பு எனக்கு சபையினில் தந்ததால்
சதிகள் பலவாக சங்கத களப்பொன்று விதிகளாய் சாதிகள் விளைத்த இழி விரண்டையும் மதிகெட்ட வைத்திட்ட மாய கதை மூன்றையும் நிதி போதும் என்று நம்மை நிற்கதியாய் கொன்றவரையும் சபையின் முன்வைக்கிறேன் சான்றோரின் நீதிக்கு. முதலில் சங்கத கழிப்பின் சரியாதென காண்போம். பாட்டன் பாரதியின் பாடலின் சாட்சியோடு வழியெல்லாம் உங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறேன் காட்சிகளை. நீங்களே கண்டு அதனை நீதிகளை அறிவிப்பீர் சபையோரே. பாரதி ஒன்றல்ல இரண்டல்ல 6 மொழிகளிலும் கவித்துவம் பெற்றவன். காசி பல்கலையில் கற்றவன். பல கவிதைகளை யாத்தவன். இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கில, பிரெஞ்சும் சுந்தர தெலுங்கை சுத்தமாய் கற்றவன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல இனிதாவது எங்கும் காணோம் என்று தீர்ப்பு எழுதி சொன்னவன். இதனால் உலகினருக்கு நம் மொழி சீர்மிகு நல்மொழி என்று மொழி வழி தடம் அமைத்த எல்லோரையும் தமிழ் கற்கச் சொல்கிறான் என்று தனது தேசிய கீதம் 2ஆம் பாதியிலும் இவ்விளிமையை கடந்தே வருகிறார். வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ விட்டு வார்த்தை கற்கலாய், வீட்டு வார்த்தை கற்கலாய், போ 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 என்று விரட்டுகிறார். அதனால்தான் தமிழை விட்டவரை விரட்டுகிறார், மீசையை முறுக்கி மிரட்டுகிறார். ஆயின் சதிதான் நடந்தது என்ன? மொழிக்கு முதலில் ஒரு சதி நடந்தது. அதை முத்தமிழ் அவை கேட்க வேண்டாமா? இதோ சங்கதம் சேர்த்து சதியிலே நந்தமிழை அங்கமாய் கன்னடம் ஆக்கத் தெலுங்குமாய் தெங்கு நாடு சேரரும் தீட்டு மலையாளம். ஆன்றோரே தெரியுங்கள், மலையாளம் தோன்றி 400 ஆண்டுகள் தான் ஆகின. தெங்கு நாடு சேரரும் தீட்ட மலையாளம் தொங்கி துவள துயரில் தமிழ். தமிழ் எனும் பெருங்கூட்டத்தை எப்படி சரி செய்து துண்டாடினார் வெவ்வேறு மக்களா? சரி, இவ்வழி மக்கள் எல்லாம் தமிழ் வழி நாடுகள் தாமென ஏற்றும். தமிழ் வழிதான் நாடுகள் தாமென ஏற்றும். உமிழ்கிறார் நம்மை தண்ணீர் உரிமையை கேட்க. திமிருடன் தாக்கியும் தீய நீ என்றும் திமிரவிடாமல் திராவிடம் தீத்து இன்பை அறிவாயா? இதுதான் முதல் சரி. மொழிக்கு ஊறு விளைவிக்கும் முதல் சரி இதுவாகும். தமிழா, சதியெறி முதலில், பின்னர் சாதிப்பாய் பின்பு. 2ஆவதாக என்ன சரி? விதிகளாய் சாதிகள் விழித்த இழிவுகள் தான். 2வது சரி விதிகளாய் சாதிகள் விழித்த இழிவுகள் தான். பாரதியின் பார்வை இங்கேயும் கூட்டிச் செல்வோம். பாரதியின் பார்வையில் பட்டிட சாதிகள் தூர எரிந்தானதை நம்மை துள்ளி எயில வைத்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோ என்று விளையாடும் பாப்பாவுக்கு மட்டுமா சொன்னார்? இல்லையே. ஆய்ந்து படித்தும் அறிவினை கூட்டாது தேய்ந்த நிலையில் தீரசாதி பேசுவோர் இன்றும் உண்டு, அவருக்கும் சேர்த்துதான் கூறுகிறார். தன்னுடைய பாரத தேசம் எனும் பாடலில் சாதி 2 வேறு இல்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம். நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் மேலும் என்று ஔவையின் தொடர்ச்சியாக பாடுகிறார். மனிதரில் 1000 சாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை. கனிதரம் மாமரம் ஒன்று, அதில் காய்களும் பிஞ்சு கனிகளும் உண்டு என்று மானிட ஜாதியை பற்றி சொல்லுகிறான். பின்னர் சொல்லுகிறான், ஏற்றமிழிவு பாட்டனுக்கு இல்லை, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினேனும் உணர், இன்பம் அடைதல் எளிதெனக் கண்டோம் என்றான். இதை மட்டுமா சொன்னான்? தன்னிடம் சார்ந்த ஸ்மிருதிகளை சாடி நம்பாட்டன் கூறுவதை பார்க்க, சூரனுக்கொரு நீதி தந்த சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் என்று சதியெனக் கொண்டோம் என்று சாதி என்ற சதியை அன்றே சிறகொடித்து விட்டார். இப்படி சிறியோர் செருக்கு பெரியோர் அறிவினை கூறிச் சென்றுமே நடப்பென்ன? நடப்பதோ அரசியல்வாதி அணைப்பில் மதங்கள் உரசலை மக்களுள் உற்பத்தி செய்யும் தரமற்ற சாதிகள் தங்கப்பட சங்கம், தரமற்ற ஜாதிகள் தாங்கி பல சங்கம். விரசச் சரித்தோளா வெல்லுவாய் விருத்திதை, விரசச் சரித்தோளா வெல்லுவாய் தெய்வ. 3ஆவதாய் மதிகட வைத்திடும் மாய புராணச் சதிகளை பாரதியின் பகுத்தறிவு பரவியால் பார்க்கும். வழி முழுதும் பாரதியை உங்களுக்கு கூட்டி போய் காட்டுவது ஏன் என்றால்,
ஆராயட்டும் உங்கள் அறிவும், ஆய்ந்தெடுக்கட்டும் நீதியை என்றுதான். இதோ 3வது சதி. உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடம் தெய்வங்கள் பொய்யெனக் கண். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம். உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம், கதை கூறி நமக்கு காவியம் படைத்தனர் என்று தான் சொல்லுகிறார். ராமாயணத்தை பற்றி கூறும் பொழுது என் பாட்டன் சொல்லுவது யாதென அறிவீரோ? கடலினை தாவும் குரங்கும் வெங்கடலிற் பிறந்தோர் செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்த நாளே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை மினியும் நதியினுள்ளே மூழ்கிப் போய் அந்த நாகர் உலகில் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமன் கற்பனையும் என்பது கண்டு. இத்தனையும் கற்பனைத்தான் என்றான் நமது பாரதி. எளியவன் நான் சொன்னால் ஏகப்பட்ட வாதங்கள் வரும். அதனால்தான் பாட்டன் கவியையும் கூடவே கூட்டி வந்து சபையோருக்கு வைத்து விட்டேன். ஒன்று மற்றையொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என் ரோதி, மற்றொன்று பொய்யெனும் நன்று புராணங்கள் செய்தான். அதில் நல்ல கவிதைகள் பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுறக் கண்டோம் என்றார். இப்படித்தான் ராமாயணம் மகாபாரதம் கற்பனை கதைகள் என்று நமக்கு தெளிவிக்கிறார். கூடவே நம் தமிழ்கோன் இறைவாணன் மீதான களங்கத்தையும் துடைத்தெறிகிறார். அன்பரே ஆய்வீர், ராமன் கோவில் இங்கே வந்து கோவிலுக்குள் நுழைந்தது 400 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதற்கு முன்பே சிவனும் முருகனும் விநாயகரும் இங்கே கற்சிலையாய் இங்கு களமாடுகிறார் என்பது. சரி, தமிழுக்கும் எதிராய் 4வது சதிதான் என்ன? அதுதான் நிதி மட்டும் போதும் என்று நிர்கதியாய் கொன்ற சதி. தெரிந்து கொள்ளுங்கள். சிலப்பதிகாரம் சிறப்பு மணிமேகலை. நிலத்தமிழ் என்றதோ நீல் குமரை கண்டம். இலங்கையும் தாய் நிலமும் ஒன்றுமே ஒன்றாய். இலங்கையும் தாய் நிலமும் என்றுமே ஒன்றாயிருந்தது. விலகிய காரணம் வெற்றிட இந்திய கடல். சரி, 9வது நூற்றாண்டில் ஓங்கிய சோழர்கள் பின் 13 வரை பேருடன் ஆண்டனர். சிங்களத்தையும் சேர்ந்து ஆண்டவர்கள் பின் 13 வரை சோழர்கள் தான். இன்றைய சிங்களம் எம் முன்னோரிட்ட பிச்சையே. இன்றைய சிங்களம் நம் முன்னோரிட்ட பிச்சையே. நன்றி மறந்த நரிக்கூட்டம் நமை இன்றாண்டு. மயங்கி இறந்தித்த மண் தமிழர் இன்றோ செயங்கி இறங்கில் செழிப்புடன் மீள்கிறோம். அயலார் புரிந்தே அகிலமெல்லாம் ஏற்க புயலாய்த் திரளுவோம் போன நிலம் மிக்க. பெருமை எமதுயர் பெண் வேங்கையோரே, அருமை புலிகளே ஆன சிங்காந்தல் மலரே, கருவினில் ஏறியம் கடவுளரே மீள்க, உருவாகும் என் தமிழர் ஒற்றுமை மீண்டும். இப்படி 4 வகை சதிகள் மட்டும் நற்சபையில் வைத்து விட்டேன். மீதி சதிகளை நின்றும் சொல்ல சொல்ல ஏறிக்கொண்டே தான் போகும் குருதியின் வெப்பம். அதனால் தான் பாரதி வருந்தி சொன்னான், மெல்லத் தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றான். பாரதி, நீ ஏற்றிய தீண்டமிழ் பாக்களை யாம் கவித்தேடல் தமிழ் குழும நற்றமிழ் ஆன்றோர் தீயனச் செந்தமிழ் தேசியம் இயற்றுவோம். தேயனும் சாதி பிறப்புகள் ஓட்டுவோம். தாயென ஒன்றாய் தமிழினம் கூட்டுவோம். தூய பிரபாகரன் தொட்டையிலும் சதிகள் பலவையும் சாதனையால் மீட்போம். இதில் இங்கே காலம் எமக்கு 5 நிமிடம். சதிகள் பலவையும் சாதனையால் மீட்போம். இதில் இங்கே காலம் எமக்கு 5 நிமிடம். மதித்திதை நானும் மறைத்தமிழ் பாங்காய் மதியேற்றி ஆன்றோர் மனநீதி கோருகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழர். நன்றி, உங்கள் கோபிநாத். மகிழ்ச்சி ஐயா. உரைக்களத்தை கவிக்களமாக மாற்றி கவிதை நடையிலேயே தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். சிறப்பானதொரு உரை. எண்ணி எண்ணி வியக்கிறேன். சதி என்கின்ற ஒரு சொல் நம்முடைய சமூகத்தில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் மிக அழகானதொரு செய்தியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு கவிஞர்களை எல்லாம் அழைத்து இங்கே சாட்சியம் கூற வைத்திருக்கிறீர்கள். இலக்கியங்களிலே பல்வேறு விதமான இந்த குறிப்புகள் இருந்தாலும் இப்பொழுதும் ஒரு குறிப்பை உங்களோடு கலந்துரையாட விரும்புகிறேன். அடை இடை கிடந்த கைப்பிழி பிண்டம் வெள்ளன் சாந்தொடு குளிப்பெய்து அட்ட வேளை வெத்தை
வல்சியாக பரர்கை பள்ளி பாயின்று வதியும் உயவர் பெண்டிரேன் அல்லேன் மாதோ நுமது அரிது ஆகுதில்லை எமக்கு எம் பெருந்தோள் கணவன் மாய்ந்தன அரும்பு அற வன் இதழ் அவிழ்ந்த தாமரை இரும் பொய்கையும் நல் இரும் பொய்கையும் தீயும் ஒன்றே என்று புறநானூற்றில் பாடல் 246 குறிப்பிடுகிறது. ஒல்லையூர் நாட்டினை ஆண்ட மன்னன் பூதப்பாண்டியன் இறந்த நிலையில் மிகவும் மன துயரத்தில் இருந்த அவரது மனைவி ராணி பெருக்கோப்பிட்டு பாடிய பாடலைத்தான் இப்பொழுது நாம் கண்டுற்றோம். இந்த நாட்டில் உயர் நிலையில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட எத்தகைய தீங்கு நேர்ந்திருக்கிறது என்பதையும் அந்த அவல நிலைகளை கண்டு இந்த சமூகத்தில் வாழ்வதை காட்டிலும் உடன் நான் சதியில் குதித்து உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவோ மேல் என்று வருத்தப்படுகிற அளவிற்கான சமூக கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன என்பதை புறநானூறு நமக்கெல்லாம் தோலுரித்து காட்டுகிறது என்று எண்ணுகிற போது எப்படிப்பட்ட கொடுமைகளை இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது என்பதையும் அதற்கு எதிராக இன்றைக்கு எந்த நிலைக்கு நாம் மீண்டு வந்திருக்கிறோம் என்பதையும் மாறுதல்கள் கிடைக்க பெற்ற பின்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை மீண்டும் மீண்டும் எத்தகைய பேராபத்தை வேறொரு பாதையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, தள்ளி கொண்டிருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அழகான கவி நடையில் வழங்கிய தங்களின் உரை வீச்சுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்தும் தமிழுக்கு வாழ்க தமிழ். அடுத்ததாக உரை நிகழ்த்த நம்மோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய களத்தில் அவை கோவையிலிருந்து அம்மா வே உலகம்மாள் அவர்கள். அவர்களுக்கும் மனமுண்டு என்கின்ற தலைப்பினில் மனமுருக பேச அவரை அன்போடு அழைக்கிறோம். வருக அம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். கணவனை இழந்து இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற கையறு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய நிலைமை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மோசமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். உடன்கட்டை ஏறுவது இருந்தது. அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்களுடைய ஆடைகளில் எல்லாம் மாற்றம் ஏற்படுத்தி முடியெல்லாம் அழித்து எந்த விதமான உலக ஆசைகளிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது, எந்த விதமான நிகழ்வுகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு ஓரத்திலே அவர்களை ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அவர்களுடைய மனநிலையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. இதிலும் கொடுமை, அப்பொழுதெல்லாம் மிக இளம் வயதிலேயே கணவனை இழந்து விடுவார்கள். ஏனென்றால் சிறிய வயதிலேயே திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். இது போன்ற சூழலில் எல்லாம் பாரதியார் போன்ற புரட்சி கவிஞர்கள், இன்னும் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கொடுமையினை தடுக்க வேண்டும் என்பதற்காக மெல்ல 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 இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சியை கொண்டு வந்தார்கள். அந்த வகையிலே அந்த பெண்கள் சாதாரணமாக எப்போதும் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையை அணிந்து கொள்ளலாம் என ஒரு நிலைப்பாடும் இப்பொழுது வந்திருக்கிறது. சில திருமண வைபவங்களிலே இப்பொழுது கூட அவர்களை முன்னாடி நிறுத்தி எந்த விதமான சடங்குகளும் செய்ய மாட்டார்கள். அதை ஒரு மோசமான ஒரு சூழலாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கே திருமணம் நடந்தாலும் கூட அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விளையாட்டாக மனைவி இறந்து விட்டால் அந்த கணவன் புது மாப்பிள்ளை ஆகிவிடுகிறான். எந்த வயதானாலும் அவனுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இந்த சமூகத்திலே அப்படி இரண்டாவது மனம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கணவனுடைய மூத்ததாரத்து பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக அந்த இரண்டாவது மனைவி பார்க்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. பார்க்கிறார்களா இல்லையா என்பது வேறொரு விஷயம். அப்படி எதிர்பார்க்கிறது. ஆனால் அதே ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு கணவனை இழந்த பெண் தன்னுடைய குழந்தையோடு இருந்தால் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் முன்வருவதில்லை.
அப்படியே வந்தாலும் அந்த பிள்ளையை தன் பிள்ளையாக அந்த கணவனோ அந்த கணவனுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பேர பிள்ளையாகவோ ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் கூட தயாராக இல்லை என்பதுதான் ஒரு நிலைப்பாடு. இந்த திருமணமே வேண்டான்னு வச்சிருங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு உரிமையை கொடுத்து அவள் மனம் துன்பப்படாத வகையிலே ஆறுதல் தரக்கூடிய வகையிலே பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு கூட நம்முடைய மக்களிடம் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு மனைவியை இழந்து விட்டால் அந்த கணவனால் அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு அவன் சோர்ந்து போய் விடுவான். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான திறனையெல்லாம் இழந்தவன் போல அவன் தனித்து விடப்பட்டிருப்பான். ஆனால் அதே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அடுத்து என்ன என்பதை அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான அத்துணை பொறுப்புகளையும் வரிந்து கட்டி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கான அத்துணை வேலைப்பாடுகளையும் முனைப்போடு அந்த பெண் செய்வாள். அப்போ அந்த ஆணை விட அந்த பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணை தான் பாராட்ட வேண்டும். காந்தியடிகள் அழகாக சொல்வார், ஒரு பெண் நினைத்தால் அணுகுண்டை கூட கால்பந்து போல உடைத்து தள்ளிவிட்டு முன்னேறி போய்கொண்டே இருப்பாள் என்று சொல்வார். அப்ப துணை இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு முன்னே செல்லக்கூடிய ஒரு பரிபக்குவமானது ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். உடல் அளவிலே ஆண் பெண்ணை விட வலிமை உடையவனாக இருக்கலாம். ஆனால் மனப்பக்குவம் என்று வருகிற பொழுது ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு மன வலிமை அதிகம் என்பதை நம்முடைய சமூகத்திலே நாம் கண்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். அப்படி ஆளாக்குகிற பிள்ளைகள் அந்த தாயை கைவிட்டு விட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு முதியோர்களை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தினம் நாளைக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்காக 2 கவிதைகள் 2 பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டுதான் வந்திருக்கிறேன். அப்படி அந்த முதியோர்களை எல்லாம் போற்ற வேண்டும். தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள், தன் தந்தை இல்லாமல் தன் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாள் என்பதை அந்த பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய பிள்ளையோட கல்யாணத்துல கூட தான் முன்னாடி நின்று ஒரு தாம்பூலத்தை எடுத்து கொடுக்க முடியாமல் தன்னுடைய சகோதரன் அல்லது தன்னுடைய கணவனுடைய சகோதரன், அவளுடைய மனைவி, இவர்கள் இருவரையும் அந்த தந்தை தாய் ஸ்தானத்திலே நிறுத்தி அந்த சடங்குகளை செய்ய வைக்கிற பொழுது என்னதான் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்பதற்காக அவள் செய்ய வைத்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த மனம் நொந்து கொண்டிருக்கும். இந்த பிள்ளை கை வளர்கிறதா கால் வளர்கிறதா என்று பார்த்து பார்த்து வளர்த்தோமே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற பொழுது சபையில் முன்னே நிற்க முடியவில்லையே என்று அந்த தாயின் மனம் இயல்பாக இயங்கும். அந்த ஏக்கத்தை எல்லாம் புரிந்து கொண்டு, அம்மா நீங்க வாங்கம்மா, நீங்க ஆசீர்வாதம் செய்தால் போதும், அதற்கு வேறு எதுவும் வேண்டாம், நல்ல மனது இருந்தால் போதும். பொதுவாக சொல்லுவாங்க, எனக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். அது மாதிரி வாழ்த்துவதற்கு வேறு எந்த சூழலும் தேவையில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய தாய், வாங்க இந்த சபையில முன்னாடி நில்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் இன்னும் மாறவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் அந்த சமுதாயத்துல அதற்கான ஒரு விழிப்புணர்வு முழுமையாக ஏற்படவில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த பரிபக்குவம் முழுமையாக நமக்கு சேரவில்லை. அப்படியே நம்ம யாராவது செய்தாலும் அங்க இருக்கிற யாராவது ஒரு பெரியவர்கள், இதெல்லாம் நல்லாவா இருக்கு, கட்டுக்கோப்பை எல்லாம் விட்டு இப்படி மீறுவது நல்லா இல்ல, இது ஏதாவது பிரச்சனையில் கொண்டு விடும் என்று சொல்வார்கள். அப்படி எதுவுமே இல்லாவிட்டால் பிரச்சனையே அந்த கல்யாணத்தில் வராதது போல் அவர்கள் பேசுவது சற்றே வேதனைக்குரியதாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். அந்த பெண்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சபையிலே அவர்கள் முன்னாடி அமர்கிற பொழுது முகத்தை சுளிக்காமல், ஜாடை பேசாமல் இருக்கவாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது போன்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் நம் குடும்பத்திலே இருந்தால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்களின் மனம் நோகாதவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த பெண்ணால் வளர்த்தப்பட்ட பிள்ளைகள் அவளை தங்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்து தன்னுடைய தாயை தெய்வமாக தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயம் அவளுக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்தால் எல்லாம் இழந்துவிட வேண்டும் என்பது அல்ல. அவளை போல சிறந்த ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு பெண் யாரும் இல்லை. அவளை போல ஒரு வீர தாய் யாரும் இல்லை. அவளை போல தைரியமான பெண் யாரும் இல்லை. இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு முன்னே நின்று தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துகிற அந்த வீர தாயை போற்றுவோம்.
அவளுடைய மனநிலை பாதிக்காத வகையிலே அவளுக்கு பாராட்டு தெரிவிப்போம். அவளுக்கு தோளோடு தோள் நின்று இந்த சமுதாயத்தில் உனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை சொல்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. மனதிற்குள் இருந்ததையெல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக வரிசைப்படுத்திருக்கிறது. என் மனதிற்குள் இருந்த கூட மலரும் நினைவுகள் உதயமாயிற்று. என் திருமணத்தின் போது எனது அன்னை எனது தந்தையை இழந்துவிட்டுதான் இருந்தார்கள். அவர்கள் மேடைக்கு வர தயங்கிய போதும் மற்றவர்கள் அழைக்காத நிலையிலும் நீங்கள் மேடைக்கு வந்தால்தான் நான் மாங்கல்யமே அணிவிப்பேன் என்று சொல்லி அவர்களை மேடைக்கு அழைத்து இருத்தி அதற்கு பின் மனமுடித்துக் கொண்ட நாளை எண்ணி பார்க்கிறேன். இது ஒரு மென்மையான பகுதி. மென்மையானது மட்டுமல்ல, மிகவும் நுட்பமான பகுதியும் கூட. பலர் எண்ணுவார்கள் இது சடங்கு சரியாக இல்லையே என்று. ஆனால் ஒரு சடங்காக நினைத்து நம்மை அவள் ஈனவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நம்மை சுமந்தவள், ஒவ்வொன்றிலும் இது சரி, இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வடிவமைத்தவள். அவள் வாழ்த்துகிற அந்த வாழ்த்திற்கு வேறு எதுவும் இணையாகாது என்பதைத்தான் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட சமூகத்தில் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போன்ற சில சடங்குகளும் காட்சிகளும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. எதிரில் அவர்கள் வந்துவிட்டால் நாம் எதிர்கொண்டு போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. இது சமூகத்தின் அவலம். ஒன்றை இந்த நேரத்தில் அவர்களுடைய பார்வையில் இருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலை, இந்த சூழல் இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் உங்களை வாழ்த்தி வழி அனுப்பியவர்களை விட எதிரில் தெரியாமல் வந்துவிட்ட அவர்கள், அடடா நாம் எதிர்நோக்கி வந்து விட்டோமே, இப்படி இந்த பிள்ளை செல்கிறதே, அவர்கள் எண்ணி செல்கின்ற பணி நன்றாக முடிய வேண்டும் என்று இவர்களை விட அவர்கள் மனதிற்குள் வாழ்த்தி இருப்பார்கள். ஆக அத்தகைய மனப்போக்கு கொண்டவர்கள்தான் தாயாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளத்தின் மென்மையான ஒரு பகுதியை மிக அழகாக சுட்டி காட்டியது மட்டுமல்ல, உற்று நோக்கி இங்கே அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறீர்கள் என்று எண்ணுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதாக நாம் அதனை வடிவமைத்து இருக்கிறோம். உள்ளுக்குள் இருக்கிற உணர்வுகள் சொல்லி புரிவதில்லை. அதை பட்டறிவு கொண்டு அனுபவிப்பது என்பது அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் அது தனக்கு நேர்ந்த ஒரு இன்னலாக எண்ணினால் மற்றவர்களை துன்புறுத்துதல் என்பது வராது. அத்தகைய நிலையினை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.